ஏடா நானும் 20 வருஷமா டீ குடிக்கிறோம், நல்ல டீ போடா. பாத்துமா பாத்து போ. அப்படிதான் திரும்ப அப்படி லைட்டா உட்காந்துக்கோ. யாரா இது? இது என் பெரியப்பா பொண்ணு மலர்விழி. வணக்கம். இங்க இருக்காருமா. இந்த பொண்ணுக்கு மாலைக்கு நோய். சாயந்தரம் ஆனா கண்ணு தெரியாது. ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்கேன். பக்கத்துல ரூம் பாத்திருக்கேன், கீ வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பாத்துக்குவீங்களா? அந்த பொண்ணு ஏதாவது ஆசைப்பட்டு தெருவில் போறதை கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுத்துருங்க. அதுவே மாலைக்கண்ணு, தெருவுல போறது எப்படா தெரியும்? அது ஆப்பிள் ஆரஞ்சு அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா கேப்பா, வாங்கி கொடுத்துருங்க. கேக்குமா? எங்க அண்ணன் அப்படிதான் சொல்லும். எதுக்கு வீண் செலவு? என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருங்க. நியாயம்தான். இன்று ரோகிணி ராக்கெட் விடப்பட்டது. யோ, அங்க ஒருத்தன் ஜாக்கெட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான், நீங்க ராக்கெட் விடுற? என்னையா சொல்ற? பின்ன என்னையா, அங்க வர டீ கடையில ஒரு கிழமை விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், போலீஸ் ஆகுது கீழீஸ் ஆகுது, ஒருவே என்னை ஆட்ட முடியாதுங்கிறான். அப்படியே சொன்னா அவனை முட்டி முட்டி தட்டுறான் பார். தட்டு. யோ, டீ கடையில உட்காந்துட்டு பட்ட பகல்ல விபச்சாரம் பண்றீங்களா? விபச்சாரமா? ஆமாங்க, 100 ரூபாய் பேசிட்டு 30 ரூபாய் தான் கொடுத்திருக்காரு. மீதி 70 ரூபாய் வாங்கி கொடுங்க. இதுல வேற பாக்கியா? அடி பாவி, உனக்கு கண்ணு தெரியாதுன்னு உங்க அண்ணன் சொன்னானே. கண்ணு தெரியாதா? எனக்கா? இது 20 ரூபாய், இது 10 ரூபாய். இவர் பார்ட்டி, நீங்க போலீஸ். வாங்க போலாம். வாங்க. என்னது இட்லியில நூல் நூலா வருது? அது வடையில வரும். அது உங்க துண்டுப்பா. பெண்டா இருந்தல்ல, அதுல கவனிக்கல. ஏங்க, நாம கல்யாணம் பண்ணி வச்சோம் வினோதினி, அவ முழுகாம இருக்கல்ல, நாம தானே அவளுக்கு எல்லாமே. நான் போய் பாத்துட்டு வந்துட்டேனே. அதுக்கு தான் பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். சுந்தரி, இந்தாமா, இத கொண்டு போய் கார்ல வை. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அவ மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அதான் பொம்பளைங்க சமாச்சாரம். நீ போயிட்டு வாமா. சரி. நாளைக்கு நான் ஒரு ஆம்பளைங்க சமாச்சாரம் கொண்டு வரேன். அதுக்கு நம்ம போயிட்டு வருவோம். ஏங்க, கூப்பிட்டீங்களா? இல்லம்மா, நீ போயிட்டு வா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. என்ன கிருஷ்ணமா, பொண்ணு வளக்காப்பு நல்லபடியா நடந்துச்சு? உங்க புண்ணியத்துல நல்லபடியா நடந்துச்சுமா. வெளியே போயிட்டு வரேன். வணக்கம்மா. வணக்கம். அம்மா, வண்டிலாம் ரெடியா இருக்கு. எங்க போகணும்னு சொல்லுங்க, முன்னாடி போறோம். நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது கூட உங்க பாதுகாப்புக்கு கூட ஆள் வர வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்க புருஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க யாருமே வர வேண்டாம், சாவியை கொடுங்க. அம்மா, தனியாவா போறீங்க? ஒண்ணும் பயப்பட வேண்டாம், நான் நல்லாவே வண்டி ஓட்டுவேன். வினோதினி, வாங்கம்மா. என்னம்மா, வீடெல்லாம் நல்ல வசதியா இருக்கா? எங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு தேவையில்லம்மா. அண்ணாச்சி சொன்னதை தட்ட முடியாம நாங்க இங்க இருக்கோம். இனிமே உடம்ப நல்லா பாத்துக்கணும். பலகாரம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாம என்ன பாத்துக்கிறீங்க. தம்பி, 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 நீங்க போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. ரமணா எங்கம்மா? வெளியே போயிருக்காரு. அன்னைக்கு எங்க கம்பெனியை பத்தி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே உன்னை நான் தீர்த்து கட்டி இருக்கணும். எங்க அப்பா செஞ்ச தப்பு விரலால கிள்ளி எறிய வேண்டியதை கோடாலியால வெட்ட வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு. என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இப்ப என்ன சொந்த கொண்டாட வண்டியா? உன் புருஷனுக்கு நீதானே எல்லாம். உன்னை க்ளோஸ் பண்ணிட்டா அவன் கொட்ட அடையிடும் பாரு. உன்னாலதான் என் பையன் என்ன விட்டு புரிஞ்சான். என்னது வந்தெல்லாம் போட்டு கோலாகலமா இருக்கு. நம்ம தொழிலாளர்களுக்கு காலனி கட்டுற விஷயம் இன்னைக்குதான் கவர்மெண்ட்ல ஓகே ஆக போகுதுன்னு காயத்திட்ட சொன்னது தப்பா போச்சு. நான் வந்து சொல்லலான்னு பார்த்தேன், அவன் முந்திக்கிட்டான். வந்தெல்லாம் போட்டு ஜமாச்சிருக்கா, கூட்டத்தை வேற கூட்டி வச்சிருக்கிறா. சிவா சார், நான் செய்யற எல்லா நல்ல காரியங்களுக்கும் காயத்ரி எனக்கு பக்கபலமா இருக்கு. ஆமா சார்,
நாம கட்டுற அந்த காலனிக்கு காயத்ரி காலனின்னு பேர் வச்சலாம்ல? ரொம்ப பொருத்தமா இருக்கு சார். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்லுங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? ஏதாச்சும் பேசுங்க, சொல்லுங்க என்னாச்சு? அப்பா ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? ஏதாவது பிரச்சனைனா நாளாட்டி என்ன காயத்ரி சொல்ல வேண்டியதானே? காயத்ரி, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியும். உங்களை நான் போக விட மாட்டேன். இப்படி ஒரு பாதகத்தை பண்ணிட்டு பெரிய மனுஷனா கூட்டம் போட்டுக்கிட்டு கொடி ஏத்தி வந்த மந்திரி திரும்ப அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்லியா? என்னைக்கோ போக வேண்டியவனுக்கு இன்னைக்காவது ஒரு முடிவு கட்டிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். ஆமா, அவ கூட்டத்தை அழிச்சு அந்த ஏரியாவை சுடுகாட மாத்திட்டு தான் திரும்பணும். கிளம்புவாச்சு. உங்களுக்காக எங்க அப்பா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ போய் இன்னைக்கு நான் தாயில பிள்ளைய நின்றுட்டு இருக்கேன். எங்க குடும்பமே தெரியாம நான் போய் கிடக்குது. அப்பா எஞ்சிட்டது உங்க மணி மாத்திரம் இல்ல, என்ன பெத்த தாய். கொஞ்சிட்டது உங்க ரத்தம் மாத்திரம் இல்ல, என் ரத்தமும் தான். அம்மாவை கொண்டவனுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஆனா உங்க வழியில இல்ல, என் வழியில. நீங்க உங்க வழியில போய் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்களை எனக்கு நான் தயாரில்லப்பா. அந்த அயோக்கிய மந்திரிக்கு நான் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறேன். அவன் தூக்கு மேடையில் ஏத்துறேன். இப்ப எல்லாரும் கழிச்சு போங்க, பிளீஸ் கழிச்சு போங்க. பிரபா, உன்னால அது முடியாது. உனக்கு உலகம் தெரியாது. பெத்த தாயை தவிர மீதி அத்தனை விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிற உலகண்டா இது. அவனுக்கு இருக்கிற பணபலத்துக்கும் அரசியல் அராஜகத்துக்கு முன்னால உன் வாதத்தை அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கெல்லாம் அடிக்கு அடி, ரத்தத்துக்கு ரத்தம் தான். விடு அப்பா. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா நீங்க திரும்பி வரத்துக்குள்ள அம்மாவோட சதைக்கு மேல என்னோட உடம்பு எரிச்சிருக்கும். எது முக்கியம்னு நீங்க இப்படி பண்ணுங்க. கோட்டார் அவர்களே, இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கும் மந்திரி வடிவேலு அவரின் ஒரே மகன் ரமணாவை ஒரு குப்பத்து ஏழை பொண்ணுக்கு அண்ணாச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னு அண்ணாச்சி கொலை செய்ய துடிச்சிட்டு இருந்தார். அண்ணாச்சி மனைவி காயத்ரி, அம்மா காயத்ரி, அந்த ஏழை பொண்ணை சந்திக்க தனியா போனப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஈவு இறக்கம் இல்லாம கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காரு. அந்த பட்டப்பகல் கொலைய அவரோட வெறி காரணமாகவும் பணம் அரசியல் செல்வாக்குனால எதையும் சாதிக்கான தைரியத்தாலையும் இந்த கொடூரமான கொலையை செஞ்சிருக்காரு. மிஸ்டர் வடிவேலு, இந்த கொலை நீங்க தானே செஞ்சீங்க? கொலைய நான் பண்ணேனா? வாழ கொலைனால எனக்கு பயம். இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்றதுக்கும் பொதுநல சேவை செய்யறதுக்கும் நேரம் சரியா இருக்கு. இந்த கொலை கேத்திருக்க நான் போய் பண்ணுவேனா? உங்க சத்தியமா இந்த கொலையை நான் பண்ணல. பெரிய மனுஷன் அவ்வளவுதான் சொல்ல முடியும். மத்ததை என் வக்கீல் சொல்லுவார். யுவர் ஆனர், அமைச்சர் வடிவேலு தான் இந்த கொலையை செஞ்சாருன்னு எந்தவித ஆதாரம் இல்லாம அவர் மேல வீரிய சுமத்தி இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணாக்குறார். வீண்பழி சுமத்தவில்லை யுவர் ஆனர். அந்த கொடூரத்தை கண்ணால் பார்த்த முக்கிய சாட்சியத்தை இந்த கோர்ட்டுக்கு அழைக்க விரும்புகிறேன். அந்த சாட்சி மந்திரி வடிவேலின் மருமகள் வினோதினி. ஏமா, கொலையை நீ கண்ணால பாத்தியா? ஆமாங்க, அது எங்க வீட்டுல தான் நடந்தது. இந்த கொலை சுமார் எத்தனை மணிக்கு நடந்தது? காலையில ஒரு 11 மணி இருக்குங்க. நிச்சயமா 11 மணிக்கு தான். ஆமாங்க. நீ போலாமா? யுவர் ஆனர், இங்க சாட்சி சொன்ன வினோதினி உண்மையை பேசிருக்காங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க வாக்குமூலத்தின்படி கொலை கரெக்டா 11 மணிக்கு தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது?
காயத்ரி 11 மணிக்கு தான் கத்தியால குத்தி கொல்லப்பட்டார். ஆனா இந்த கொலைய மந்திரி வடிவேலு செய்யல. அதே நாள் ஜனவரி 19ஆம் தேதி அதே நேரம் காலை 11 மணி அப்போ நம்ம அமைச்சர் வடிவேலு ஜெர்மன் நாட்டு தொழில்துறை அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அதற்கான ஆதாரம் அப்ப எடுத்த போட்டோகிராஃப். அமைச்சர் யார் யார எப்ப சந்திக்கிறாருன்னு ஒரு ஃபைல் இருக்குமே, அதான் ஆபீஷியல் என்கேஜ்மெண்ட்ஸ் ஃபைல். அது இதோ. ப்ளீஸ் அக்செப்ட் them as defense exhibits, your honor. அட்ஜான்ட் டுமாரோ. நேத்து இதே வழக்குக்காக இந்த கோர்ட்டு கூடினப்ப நேரத்தை வச்சே நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிற அளவுக்கு உங்க வக்கீல் பேசினாரு. நீங்க என்னன்னா ஒரு அமைச்சர், பெரிய மனுஷன், இந்த ஊர்ல பெரிய வசதியானவர், இப்படி தப்பு தப்பா டைம் கட்ட ஒரு ஓட்ட வச்சு கட்டிருக்கீங்க. வேற வச்சு கிடைக்கலையா? மை லார்ட், இவர் தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. யோ சும்மா ஏரியா மன்னிச்சுங்க. தம்பி தான் ஏதோ சொல்லுதுன்னா, தம்பி இந்த வாட்சுடைய பேர் என்ன தெரியுமா? ரோலெக்ஸ் வாட்ச். கோல்டு விலை எவ்வளவு தெரியுமா? 1,00,000 ரூபாய். இது ஆயுசு முழுக்க டைம் ஒரு செகண்ட் கூட்டி கட்டாது, குறைச்சு கட்டாது. எக்ஸாக்ட் டைம் சொல்ற ஒரே வாட்ச் இதுதான். ஓட வாட்ச். நீங்க சொல்றத பார்த்தா இந்த வாட்ச் ஒரு செகண்ட் கூட்டியும் காட்டாது, குறைச்சும் காட்டாது. நிச்சயமா நிச்சயமா? ஆனா நிச்சயமாப்பா. மை லார்ட், மந்திரி வடிவேல் கட்டிருக்க இந்த கோல்டு ரோலெக்ஸ் வாட்ச் ரொம்ப துல்லியமா நேரத்தை காட்டும்னு நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருக்காரு. கொலை நடந்த அன்னைக்கு ஜனவரி 19ஆம் தேதி காலையில 11 மணிக்கு இவன் தான், இந்த அயோக்கியன் தான் இந்த கொலையை செஞ்சானு நான் இப்ப சொல்றேன். மை லார்ட், கோர்ட் வரம்பு மீறி அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. மிஸ்டர் பிரபாகரன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வரம்பு மீறி பேசினதுக்கு என்ன மன்னிக்கும் மை லார்ட். அந்த அளவுக்கு ஒரு அயோக்கிய கேவலமானவன். நேத்து எந்த போட்டோ ஃபைலை வச்சுக்கிட்டு இவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க பயன்படுத்தினாரோ அதே போட்டோ ஃபைலை வச்சுக்கிட்டு இவர் குற்றவாளி தான் நான் நிரூபிக்கிறேன். நேத்து இவர் கொடுத்த போட்டோல இவர் கட்டியிருந்த வாட்சை மாத்திரம் கம்ப்யூட்டர்ல பெருசு பண்ணி பார்த்தா இவர் ஜெர்மன் மந்திரியை சந்திச்சது 11 மணிக்கு இல்ல 11:35 தான் தெளிவா தெரியுது. ஆனா வாட்ச் தானே கருத முன்னப்பட இருக்குன்னு பார்த்தா இவர் கட்டியிருக்க வாட்ச் தான் முன்னப்பட காட்டாத. என்ன வாட்ச்? ரோலெக்ஸ் கோல்டு 1 லேக். நிச்சயமா கேட்டா அடிச்சு சொல்ற நிச்சயம்னு. அதான் இந்த போட்டோ. இவரோட அபிஷியல் என்கேஜ்மெண்ட் ஃபைல்ல ஜெர்மன் மந்திரியை சந்திக்க வேண்டியது 11 மணிக்கு தான் போட்டுருக்கு. உண்மைதான். ஆனா இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் மினிட்ஸ் ஃபைல் ஒன்னு எழுதுவாங்களே, அந்த மினிட்ஸ் ஃபைல்ல அந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதே 11:35 தான் போட்டுருக்கு. அந்த ஃபைலை உருவன மந்திரி இந்த ஃபைலை விட்டுட்டு வந்துட்டார். அது நான் உருவிட்டு வந்துட்டேன். ஓகே தானே? அந்த ஃபைலிங் போட்டோவையும் கோட்டாருக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த ஆதாரங்கள் அத்தனை வச்சு பார்க்கும்போது இந்த அயோக்கிய மந்திரி வடிவேல் தான் எங்க அம்மா கொலை பண்ணாருன்னு நிச்சயமா தெரியுது. அவனுக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மயிலாட், தன்னை பெத்த தாயை ஒருத்தன் கொடூரமா கொலை செஞ்சான்னு தெரிஞ்சா எந்த மகன் உணர்ச்சி வேகத்துல வழிவாங்க தான் கிளம்புவான். அந்த சராசரி உணர்ச்சிகளை கூட அடக்கிக்கிட்டு சட்டத்து மேல இருக்க நம்பிக்கையில நான் இங்க நீதி கேட்டு நிக்கிறேன். நீங்க இன்னைக்கு கொடுக்க போற தீர்ப்பு என்ன மாதிரி சட்டத்தை நம்பிட்டு இருக்க இளைய சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், வழிகாட்டியா இருக்கணும். That's all, Your Honor. Judgment reserved. அண்ணாச்சி, என் மகளை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். யாருமா நீங்க? உங்க பொண்ணுக்கு என்னாச்சு? நான் ஜட்ஜோட மனைவி. எங்க வீட்டுக்காரர் உங்க மனைவியோட கொலை கேஸ் விஷயமா இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல கோர்ட்டுக்கு போயிருக்காரு. தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கணும், இல்லைன்னா உன் மகளை உயிரோட பார்க்க முடியாதுன்னு அந்த மந்திரியோட ஆட்கள் என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. எப்படியாவது என் மகளை நீங்க தான் காப்பாத்தி கொடுக்கணும். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. உங்க பொண்ணு கண்டிப்பா திரும்பி வருவா. போங்கம்மா. காயத்ரி, 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 காயத்ரி.
மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லலாம். அண்ணாச்சி, இந்த துட்டால எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த துட்டால ஒத்த செத்தாங்கிற பழி உங்களுக்கு வர வேண்டாம் அண்ணாச்சி. அண்ணாச்சி என்னை காப்பாத்துக்க அண்ணா. எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அண்ணாச்சி. என்னை காப்பாத்துக்க அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி என்னை காப்பாத்துக்க அண்ணாச்சி. யோ ஜட்ஜு, காயத்ரி கொல்ல வழக்குல எனக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தது. உன் பொண்ணு என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. நடந்த சம்பவங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது வடிவேலுதான் இந்த கொலையை செய்தார் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ருஜுவாகிறது. ஆகவே அவரை EPCO 302 பிரிவின்படி குற்றவாளி என தீர்மானித்து அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறார். உடனே வீட்டுக்கு போங்க. அப்பா கூட வீட்டுக்கு போ. நான் வரேன். புரிஞ்சுக்கிறதுக்காக அவனை கேட்டுட்டு இருந்தேன். என் வழியில தான் நீ வரணும்னு அவசியப்படுறேன். எந்த வழி நல்ல வழியில் படுதோ அந்த வழியில போ. எந்த வழியில போனாலும் ஏழை மக்களுக்கு பாதுகாப்பாயிரும்.
அப்பா